ஒரு சமயம் மேருமலையில் பிரம்மாவின் முன்னிலையில் ஒரு பிராமண பரிஷத்து நடைபெற்றது. அனைத்து முனிவர்களுக்கும் அழைப்பு அனுப்பப்பட்டது. அதில் பங்கு கொள்ளாத அவர் பிரம்மஹத்தி தோஷமடைவர் என்ற நிபந்தனையும் விதிக்கப்பட்டிருந்தது. வைசம்பாயன மகரிஷி மட்டும் போகவில்லை. அதனால் அவரை பிரம்மஹத்தி தோஷம் சேர்ந்திட அவர் தன் சீடர்களிடம் அந்த தோஷத்தை பகிர்ந்து கொள்ளும்படி கூறி தன்னை அப்பாவத்திலிருந்து விடுபடுமாறு செய்ய வேண்டினார். அப்போது அவர் சீடரான யாஜ்ஞவல்கியர் மகாமேதாவி, தவ மகிமை பெற்றவர். அவர் குருவிடம், நான் ஒருவனே அதை ஏற்படுத்துகிறேன், மற்றவர்கள் வேண்டாம் என்று கூற அவர் அகம்பாவத்தால் கூறியதாக கொண்ட குரு வைசம்பாயனர் அவரிடம் யாஜ்ஞவல்கியர் கற்ற யஜுர் வேதத்தை திருப்பி தருமாறு கூறிட அவரும் தான் கற்ற யஜுர் வேதத்தை கக்கினார். அதனால் ஒளி இழந்தவரான யாஜ்ஞவல்கியர் சூரியனை வேண்டி அவரை குருவாக இருந்து யஜுர் வேதத்தை கற்பிக்குமாறு வேண்ட சூரியனும் அவ்வாறே அருளினார். குதிரை வடிவில்